குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆண்டு டிஎன்பிசி வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படியாவது வெற்றியாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போனா இந்த வீடியோ கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இப்போ அட்டவணைப்படி 2026 அட்டவணைப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1, அதுக்கப்புறம் குரூப் 2, அதுக்கப்புறம் குரூப் 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஜிகே தான். அங்கே தமிழ் ஆப்ஷன் பேப்பர் இல்லை. அப்போ ஃபுல்லி ஜிகே படிக்கணும். அதுக்கப்புறம் வர்ற குரூப் 2 இதுலேயும் தமிழ் ஆப்ஷன்ஸ், இங்கிலீஷ் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்குது. இப்போ மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க, 1 இயர் அப்படி இல்லை லாங் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சரியாக இருக்கும். இப்போ ஆரம்பித்தாலும் உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 75 ஜிகே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிகேவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே கிடையாது. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் எதில் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன பண்ணிடுறாங்க, நல்லா தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ் நல்லா வெல்வர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 90+ எடுத்துடுறாங்க. அதே மாதிரி மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு 20+ எடுத்துடுறாங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா 90+, 20+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110+ல வந்துருக்கு. ஆனால் நீங்கள் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 170, 175, 165 இப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 75ல நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, ஒரு 60+ எடுத்தால் தான் உங்களுக்கு அதை போய் ரீச் பண்ண முடியும். இந்த 75க்குள்ள தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, நேஷனல் மூவ்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாபிக் இருக்கு. இதுக்குள்ள இந்த டாப்பிக்கை நீங்கள் தரவு பண்ணுறதுக்கு அற்புதமான நேரம் இது. இதை தரவு பண்ணீங்கன்னா நீங்கள் குரூப் 1 கிளியர் பண்ணுறீங்க, இந்த 75க்கும் உங்களுக்கு 60+ல கிடைக்கும். இதை பிளான் பண்ணுறதே கிடையாது. போட்டித் தேர்வு மாணவர்கள் இந்த இடத்த பிளான் பண்ணுறதே கிடையாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இருக்கிற நாட்களில் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி முடிக்கணும், அடுத்தது நேஷனல் மூவ்மெண்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வைஸ், ஒரு சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாரானீங்கன்னா அற்புதமான டைமாக இருக்கும். ஒரு கிளியர் கட்டாக வந்துடலாம். நீங்கள் இது கூட அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வேற அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நல்ல புக்ஸ், ஸ்கூல் புக்ஸோட அடிஷ்னலாக சில புக்ஸையும் வாங்கி ரெஃபர் பண்ணுறதுக்கான நேரம் இது. இது இல்லாமல் கூகுள்லேயே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வருது, யூடியூப்ல நிறைய வருது. எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி கொஞ்சம் குறிப்புகள் எடுத்துங்க. இப்போ மகாத்மா காந்தி அப்படின்னு சொன்னால், மகாத்மா காந்தியை பற்றி அவர் எந்த இதில் ஒரே ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் தான் அவர் காங்கிரஸில் தான் வந்திருக்கார், பெல்காம் மாநாடு 1924ல். இப்போ அந்த மாதிரி பெக்யூலியராக இருக்கக்கூடிய கேள்விகளை மகாத்மா காந்தி, பூனா ஒப்பந்தம், அம்பேத்கருக்கு அவருக்கு எப்போ நடந்தது, மகாத்மா காந்தி எப்போ ஃபர்ஸ்ட் இங்கே வந்தார், சவுத் ஆப்பிரிக்கால அது வந்த ஆண்டு என்ன, அவர் ஃபர்ஸ்ட் தனது இதை சம்பரான் சத்தியாகிரகத்தை எதுக்காக பண்ணாரு, எந்த ஆண்டுல பண்ணாரு, அடுத்து கேதா சத்தியாகிரகத்துக்கு அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது, அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக்னா என்ன, அது கூட அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு, இப்படி எல்லாம் படிச்சுட்டு வர நீங்க இதெல்லாமே சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வார்தா கல்வி முறையை அறிமுகப்படுத்துறது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த வார்தா சிஸ்டம், கல்வியில வார்தா சிஸ்டத்தை ரெக்கமெண்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா காந்தி வருவாரு. ஸோ இப்படி படிச்சுட்டு வரக்கூடிய நீங்க எல்லாத்தையுமே படிச்சிருந்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தினுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, VPG ராம்ஜி அப்படின்னு மாத்துறாங்க இல்லையா, அந்த இதை கொண்டு இந்த காந்தியோட நீங்க சேர்க்கணும். ஸோ இதுக்கு இந்த மாதிரியான டைம்ல தான் நீங்க இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியும். அது மாதிரி காந்தி, நேரு, தாகூர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்டேல், இந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பர்சனாலிட்டி வைஸ் நீங்க இதுல படிச்சுக்கலாம். படிச்சு நீங்க கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களது வெற்றி அருமையான வெற்றியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், நல்ல பிளேஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால இந்த இயர் இப்போ முடிய போகுது இல்லையா, அடுத்த ஆண்டுக்கான ஆண்டு திட்டம் எப்படி டிஎன்பிசி போட்டுட்டாங்களோ பாருங்க, ஒரு பரீட்சை நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ஆண்டு திட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க, பிளானர் கொடுக்குறாங்க. அப்போ அந்த போட்டித் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் நம்ம ஒரு ஆண்டு திட்டம் போடணுமா இல்லையா? நீங்களே யோசிங்க, நம்ம ஒரு ஆண்டு திட்டம் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இப்போ உட்காந்து ஒரு ஆண்டு திட்டத்தை நீங்க போடுறீங்க. நான் இப்படி படிக்க போறேன், நான் இப்படி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றீங்க. சிலர் ரொம்ப நம்பிக்கையா இருக்கலாம், நான் சின்ன சின்ன வேலையில இருக்கிறீங்க, ஒரு பிரைவேட்ல இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா உங்ககிட்ட ஒரு வில் பவர் இருந்தா, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, எல்லாத்தையும் வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த 1 இயர் நான் உட்காருறேன், அடுத்த பாருங்க இந்த இயர் எண்ட்ல கரெக்டா வாங்க. நீங்க நல்லா பாருங்க, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்ச உடனே அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ள, மெயினுக்கான ரிசல்ட் வர்றதுக்குள்ள குரூப் 2 அதை எழுதிடலாம், குரூப் 2 எழுதலாம். அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ள நீங்க குரூப் 4 எழுதிடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான இந்த தடவை இயர் பிளானால இப்போ ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ குரூப் 1 முடியுது, அடுத்தது குரூப் 2 முடியுது, அடுத்தது குரூப் 4 முடியுது. அந்த போஸ்டிங்ல சில பேர் போயிடுவாங்க. அப்போ குரூப் 2ல சில பேர் போயிட்டாங்கன்னா இந்த குரூப் 4க்கான நல்லா டாப் லெவல்ல படிச்சவங்கன்னா குரூப் 1 குரூப் 2 வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா இங்க இருக்கிற போட்டி குறையும். இந்த காலத்துக்கான போட்டி குறையும் போது இங்க இருந்து குரூப் 4ல நிறைய பேருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அருமையான முறையில பிளான் பண்ணி படிங்க. வருகின்ற ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்கும். இதே போல உங்க நண்பர்களுக்கு அந்த உற்சாகத்தை கொடுங்க. ஒரு பிளான் பண்ணிக்கங்க, திட்டம் போட்டு படிங்க, அரசு வேலையை வாங்குங்க. விரைவில் நீங்களும் அரசு ஊழியராகி இந்த சமூகத்துக்கும் இல்லையா ஏழை மக்களுக்கும் நல்லது செய்யுங்க. தேங்க்யூ.